ம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோயில். மூலவர் வந்து சந்திரமௌலீஸ்வரர், சந்திரசேகரர். தாயார் வந்து அமிர்தேஸ்வரி வடிவாம்பிகை. தலவிருட்சம் வந்து வில்வம். தீர்த்தம் வந்து சூரிய புஷ்கரணி தீர்த்தம், சந்திர தீர்த்தம். புராண பெயர் வந்து பக்ராபுரி. ஊர் வந்து திருவக்கரை. மாவட்டம் வந்து விழுப்புரம் மாவட்டம். மாநிலம் தமிழ்நாடு. இங்க திருஞான சம்பந்தர், சுந்தரர் தேவார பதிகம் பாடியிருக்காங்க. ஏனவென் கொம்பினோடும் இலவாமையும் பூண்டு கந்து கூனில வெண்பிறையும் குளிர் மத்தமும் சூடி நல்ல மானெனம் மென் விழியாளோடும் வக்கரை மேவியன் தானவர் புறங்கள் ஏறி செய்த தலைமகனே அப்படின்னு திருஞான சம்பந்தர் வந்து இங்கு தேவார பாடல் பாடிய இது தொண்டை நாட்டு தலங்கள்ல 30வது தலமாகும். இங்கு சித்ரா பௌர்ணமி, வக்ர காளியம்மன் வீதியுலா உற்சவம், ஒரு நாள் திருவிழா, சித்திரை வருடப்பிறப்பு, சந்திரமௌலீஸ்வரர் தெப்ப உற்சவம் காணும், பொங்கல், ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, தைப்பூசம், விநாயகர் சதுர்த்தி, விஜயதசமி, கார்த்திகை தீபம் ஆகிய விசேஷ நாட்களில் கோயிலில் வக்ர காளியம்மனுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை நடைகின்றன. செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அஷ்டமி, நவமி நாட்களில் கோயிலில் பக்தர்கள் வருகை பெருமளவில் இருக்கும். தல சிறப்பு பார்க்கலாம். இங்கு மூலவர் மும்முக லிங்கமாக காட்சி தருகிறார். இது வேறு எங்கும் காண முடியாத அற்புத திருக்காட்சியாகும். காளி கோயிலின் எதிரில் மேற்கே ஆத்மலிங்கம் உள்ளது. இது கண்டல் லிங்கம் என்று அழைக்கப்படும். இதை வக்ராசூரன் பூஜித்துள்ளார். இந்த லிங்கம் கோடை காலங்களில் குளிர்ச்சியாக இருக்கும். மழை காலங்களில் லிங்கத்தின் மேல் பகுதியில் முத்து முத்தாக நீர்த்துளிகள் காணப்படும். சிவனின் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது 263வது தேவார தலமாகும். கோயில் திறக்கும் நேரம் பார்த்தோம்னா காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். இத்தலத்து முருகப்பெருமான் குறித்து அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடலும் பாடியிருக்கார். ஸோ சுவாமியின் பிறப்பெயர் வந்து சந்திரசேகரர், பிறைசூடிய எம்பெருமான். அம்பாளின் பிறப்பெயர் வந்து அமிர்தாம்பிகை வடிவாம்பிகை. ஸோ இது வந்து திருப்புகழ் பாடப்பட்ட ஸ்தலமும் கூட. பிரார்த்தனை. இங்கு மன நிம்மதி கிடைக்க, கிரக தோஷங்கள் நீங்க, காரிய தடைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாக, பூர்வ ஜென்ம பாவங்கள் விலக. அதுதான் அந்த பூர்வ ஜென்ம பாவங்கள் பார்த்துதான் வர்க்க தோஷம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் புத்திர தோஷங்கள் விலக, பாவ தோஷங்களும் விலக, காரிய தடைகள் நீங்க சிவனை பிரார்த்திக்கிறார்கள். வக்ர தோஷங்கள், ஜாதகம் ரொம்ப வக்கரமா இருக்குமாங்க இல்லையா, அந்த வக்ர தோஷங்கள், ஜாதக கிரக தோஷங்கள், வியாபார தடை, உத்தியோக தடை நீங்கவும், திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பேர் இல்லாதவர்கள் இத்தலத்தில் மிக முக்கிய பிரசித்தி பெற்ற வக்ர காளி அம்மனை வணங்குகின்றனர். நீண்டநாக்காக கல்யாணம் ஆகாதவர்கள் காளி சன்னதி எதிரில் உள்ள தீபலட்சுமி அம்மனுக்கு திருமாங்கல்ய கயிறு கட்டி எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றுவது வழக்கம். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கோரிக்கை சீட்டு எழுதி சூலத்தில் கட்டுவதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். நேர்த்திக்கடன். திருமண தடை உள்ளவர்கள் தாலி, காணிக்கை, புடவை சாத்துதல், மாலை சாத்துதல் ஆகியவற்றை நேர்த்தி கடன்களாக செய்கின்றனர். குழந்தை வாரம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டுதல், எடைக்கெடை காசு போடுதல், துலாபாரம் ஆகியவற்றை நேர்த்தி கடன்களாக செய்கின்றனர். வியாபார விருத்தி வேண்டுவோர் திருப்பணிகள் செய்தல், மண்டபம் கட்டி தருதல் ஆகியவற்றை செய்கிறார்கள். தவிர சந்தன காப்பு, பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், மஞ்சள் பொடி ஆகியவற்றால் ஆன அபிஷேகங்கள் அழைக்கின்றன. சந்தன அலங்காரமும் வக்ரகாளிக்கு செய்கின்றனர். இந்த தெய்வத்தை குலதெய்வமாக வழிபடுவோர் மொட்டை போடுதல், காதணி விழா நடத்துதல், அங்க பிரதட்சணம் செய்தல், குத்து விளக்கு, சரவிளக்கு வாங்கி வைத்தல், நெய் தீபம் ஏற்றுதல் ஆகியவற்றையும் செய்கிறார்கள். சுவாமிக்கு 1008 சகசர கலச அபிஷேகம், வக்ரகாளிக்கு 1008 சங்க அபிஷேகம் மற்றும் சித்ரா பௌர்ணமியின் மறுநாள் 1008 பால் கூட அபிஷேகம் ஆகியவையும் செய்யப்படுகின்றன. வஸ்திரம் சாத்துதல், மஞ்சள் தூள், கதம்ப பொடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், இளநீர், விபூதி, சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அம்பாளுக்கு புடவை சாத்துகிறார்கள். மேலும் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடன்களாக பிரசாதம் செய்து பக்தர்களுக்கு தருகிறார்கள். தவிர கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்கிறார்கள். சரி, தல பெருமை பார்க்கலாம். இந்தியாவில் பஞ்சமுக லிங்கம் கொண்ட சிவத்தலம் வடக்கிலும் நேபாளத்திலும் தெற்கில் ஆந்திராவில் உள்ள காலஸ்திரியிலும் உள்ளது. மும்முகத்தில் காட்சியளிப்பது அருள் சொரியும் திருவக்கரையில் மட்டுமே. இம்முக லிங்கத்துக்கு கிழக்கில் தற்புருஷ முகமாகவும், வடக்கே வாதேவ முகமாகவும், தெற்கே அகோர முகமாகவும் காட்சி தருகிறார். ஸோ லிங்கத்துக்கு வந்து 3 முகங்களாக வடிவத்துல இங்க காட்சி தருவது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. தெற்கே உள்ள அகோர முகத்தின் வாயின்
இரு ஓரத்திலும் 2 கோரை பற்கள் உள்ளன. இதை பால் அபிஷேகம் செய்யும் போது மட்டுமே தெளிவாக பார்க்க முடியும். எல்லாமே வக்கிரம். கருவறைக்கும் துவ ஜஸ்தம்பதிக்கும் நேராக இல்லாமல் வடபுறமாக சற்று விலகி வக்கிரமாக உள்ளது. பொதுவாக எல்லா கோயில்களிலும் நாம் கோபுர வாசலில் இருந்து சுவாமியை தரிசனம் செய்யலாம். ஆனால் இந்த திருவக்கரை கோயிலோ ராஜகோபுரம், கொடிக்கம்பம், நந்தி, திருவக்கரையில் இருக்கும் சுவாமி முதலியன ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் ஒன்றை விட்டு ஒன்று விலகி வக்கிர நிலையில் இருக்கிறது. எனவே இங்கு எல்லாமே வக்கிரமாக அமைந்துள்ளதை அறிய முடிகிறது. பௌர்ணமி அன்று இரவு 12 மணிக்கு, அமாவாசை பகல் 12 மணிக்கும் ஜோதி தரிசனம். வக்கர காளியம்மனுக்கு ஜோதி தரிசனம் காட்டும்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் கூடுகிறார்கள். வக்கர காளியம்மன் சன்னதியின் கோபுர மண்டபத்துக்கு மேல் சூடம் ஏற்றுவார்கள். அந்த தீபத்தை தரிசனம் காணுவது இத்தலத்தின் முக்கிய விசேஷமாகும். வக்கர காளியின் இடது பாகத்தில் ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரமும் உள்ளது. வரதராஜ பெருமாளுக்கு பிரயோக சக்கரம் வழக்கப்படி இருக்காமல் சக்கரத்தின் அமைப்பு மாறி இருக்கும். குண்டலினி சித்தர் இங்கு ஜீவ சமாதி அடைந்துள்ளார். இங்கு அவரின் சமாதி கோயிலுக்குள்ளேயே உள்ளது. வக்கர காளியின் வலது காதில் சிசு குழந்தை குண்டலம் உள்ளது. வக்கர காளிக்கு இங்கு சாந்த சொரூபமாக அருள் பாலிக்கிறார். வக்ரசனி பொதுவாக எல்லா கோயில்களிலும் சனி பகவான் வாகனமாக காகம் அவருக்கு வலப்புறமாக இருப்பது வழக்கம். ஆனால் இங்கு வழக்கத்துக்கு மாறாக சனி பகவானுடைய இடது புறத்தில் அமைந்திருந்து வக்கிரமாக காட்சி தருகிறது. அந்த வக்கிர சனியை வணங்குபவர்களுக்கு துன்பம் நீங்கும், இன்பம் பொங்கும். கிமு 756 கட்டப்பட்ட கோயில் இது. அம்பாள் சன்னதிக்கு எதிரில் மயான பூமி உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தல வரலாறு பார்க்கலாம். வக்ராசுரன் என்ற அசுரனை வரதராஜ பெருமாள் சம்ஹாரம் செய்கிறார். அந்த வக்ராசுரனின் தங்கை துன்முகியை வக்ரகாளி சம்ஹாரம் செய்யும் போது அந்த ராட்சசி துன்முகி கர்ப்பமாக இருந்தாலாம். குழந்தையை வதம் கூடாது என்பது தர்மசாஸ்திரம். எனவே துன்முகியின் வயிற்றில் கருவில் உள்ள குழந்தையை காளி தனது வலது காதில் குண்டலமாக அணிந்து கொண்டு ராட்சசியை சம்ஹாரம் செய்தாலாம். வக்ராசுரனின் தங்கையை அழித்ததால் வக்ரகாளியாக அங்கேயே அமர்ந்து விட்டார். சம்ஹாரம் பண்ணியதால் ஓம்காரமாக இருந்திருக்கிறார். ஆதிசங்கரர் வந்து காளியை சாந்தம் செய்து இடது பாகத்தில் ஸ்ரீ சக்கர ராஜ எந்திரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். ராகு கேது கிரகங்களுக்கு அதிதேவதை காளி என்பதால் வலதுபுறம் 5 இடதுபுறம் 4 என்ற கணக்கின்படி சுற்றி வர வேண்டும் என்பது ஐதீகம். வக்ரகாளி சன்னதியினால் தான் இத்திருத்தலம் இப்போது பலருக்கும் தெரிந்திருக்கிறது. இத்தலம் புகழ் பெற காரணமே இந்த வக்ரகாளியம்மனே ஆகும். வக்ரசாந்தி திருத்தலம் என்றும் இத்தலத்துக்கு பெயர். பட்டீஸ்வரம் துர்க்கை, சிதம்பரம் பிரம்ம சாமுண்டீஸ்வரி, தில்லை காளி போன்ற அற்புத சிற்பங்களைப் போலவே வக்ரகாளி அம்மன் திருவுருவமும் தனி சிறப்புடன் விளங்குகிறது. பொதுவாக காளி கோயில் ஊரின் எல்லையில் தான் இருக்கும். ஆனால் இங்கு ஊரின் நடுவில் ராஜகோபுரத்தின் நுழைவு வாயிலின் அருகே அமைந்துள்ளது வித்தியாசமாக உள்ளது. வக்ரகாளியின் திருவுருவம் பிரமிப்பகமும் இருக்கிறது. சுடர்விட்ட பரவும் தீக்கங்குகளை பின்னணியாக கொண்ட தலை, மண்டை ஓட்டு கிரீடம், வலது காதில் சிசுவின் பிரேத குண்டலம், 8 திருத்தலங்கள், வலப்புற கைகளில் பாசம், சக்கரம், வாள், காட்டேரி, கபாலம், பகைவரின் தலைகளையே மாலையாக தொடுத்து அந்த தலைமாலையே மார்பு கச்சாக இடத்தொழிலிருந்து இறக்கி பருத்த தனங்களுக்கிடவே படிந்து கீழே தொங்கும் வலக்கையில் சென்று முடிகிறது. முண்ட மாலையின் அவள் முப்பிரி நூலாக அணிந்திருக்கிறாள். இக்கோயிலை வலம் வர நினைப்பவர்கள் வலப்புறமாக 5 முறையும் இடப்புறமாக 4 முறையும் வலம் வந்து தொழ வேண்டும். சிறப்பம்சம். இங்கு கோயிலின் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, மூலவர் மும்முக லிங்கமாக காட்சி தருகிறார். இது வேறு எங்கும் காண முடியாத அற்புத திருக்காட்சியாகும். காளி கோயிலின் எதிரில் மேற்கே ஆத்மலிங்கம் உள்ளது. இது கண்டலிங்கம் என்றும் அழைக்கப்படும். இதை வக்ராசுரன் பூஜித்துள்ளார். இந்த லிங்கம் கோடை காலங்களில் குளிர்ச்சியாக இருக்கும். மழை காலங்களில் லிங்கத்தின் மேற்பகுதியில் முத்து முத்தாக நீர்த்துளிகள் காணப்படுவது இந்த கோயிலின் அதிசயமும் சிறப்பம்சமும் ஆகும். சரி, இப்ப இந்த கோயிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் வழியில் மயிலம் வழியாக பெரும்பாக்கம் என்ற இடத்தில் இறங்கி ஆட்டோ அல்லது வாடகை காரிலோ 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவக்கரை கோயிலை அடையலாம். திண்டிவனம் நகரிலிருந்து பேருந்து போக்குவரத்து வசதியும் உள்ளது. பொதுவாக திருவக்கரையில் உள்ள இந்த கோயிலுக்கு வாடகை காரில் சென்று வருவது எளிதாகவும் இருக்கும். அருகில் உள்ள ரயில் நிலையம் வந்து திண்டிவனம். இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அடியார்கள் தங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றிங்க ஐயா.